தலித் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரால் ஒருபோதும் முதலமைச்சராக முடியாது என்று திருமாவளவன் பேசியிருந்த நிலையில் அவரது கருத்தை மற்ற கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் ஆமோதித்துள்ளனர். இந்தியாவில் 26% மேல் இருக்கும் ஒரு சமூகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாத சூழல் உருவாக்கப்பட்டுவிட்டதாகவும் திருமாவளவன் கூறியது தமிழகத்தில் பேசுபொருளாகி இருக்கிறது. பட்டியலின சமூகத்தின் இடஒதுக்கீடு உரிமையை பறிக்கும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை கண்டித்தும் கிரீமிலேயர் குறித்து நீதிபதிகள் கூறிய கருத்துக்களை திரும்ப பெற வலியுறுத்தியும் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் விசிக சார்பில் கடந்த 13ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதில் பேசிய கட்சியின் தலைவர் திருமாவளவன் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த ஒருவரை எந்த காலத்திலும் முதலமைச்சராக்க முடியாது என கூறினார். எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக முடியாது. இதை விவாதித்தால் ஏன் பாராளுமன்றத்தோடு இந்த அதிகாரம் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இதை போய் மாநில அரசு கிட்ட நமக்கு திமுக அரசு மீது நம்பிக்கை இருக்கிறது சரி, ஆனால் திமுக அரசு என்பது நிலையானதல்ல, மாநில அரசு தான் நிலையானது. திருமாவளவனின் கருத்தை தான் ஆதரிப்பதாக கூறிய காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தலித் சமூகத்தைச் சேர்ந்தவரை தலைமை பொறுப்பில் ஏற்கும் பக்குவம் நாட்டின் பல மாநிலங்களில் இல்லை என்றும் குறிப்பிட்டார். சமுதாய ரீதியாக ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு என்னை பொறுத்தவரைக்கும் பல மாநிலங்களில் இந்த சூழல் வரவில்லை என்று அவர் சொல்லும் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பல மாநிலங்களும் தமிழ்நாடு ஒப்பிட முடியாது. நம்ம திராவிட மன்னன் சமூக நீதி பேசுறோம் முடியாதுல்ல. என்னவா இருந்தாலும் இங்கேயும் அந்த சூழல் இன்னும் அந்த சமுதாய சூழல் வரவில்லை என்று அவர் சொல்லும் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதே விவகாரம் தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சட்ட திட்டங்கள் போட்டு இப்பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது என கூறினார். சொல்றதா அது ஆதி தமிழ் குடிகளை மதிப்பதற்கு பதிலாக விதிக்கிற பெருங்கொடுமை இங்க நடந்து கொண்டிருக்கு. அது மாறணும். சட்டம் போட்டு திட்டம் போட்டுலாம் மாத்துறது இல்ல, உளவியலா மாறணும். உங்க சிந்தனையில படிஞ்சிருக்க அழுக்க நீங்க தான் சொரிஞ்சு கல்வன்மையை வெளியே நான் சொரிஞ்சா உங்களுக்கு கோபம் வரும். அதனால அதை விடுங்க. ஒரு தலைமுறை உருவாகி வருது, அது மாற்றும். பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் குடியரசுத் தலைவர், மக்களவை சபாநாயகர் போன்ற பதவிகளை அலங்கரித்த போதிலும் அதிகாரமிக்க பதவிகளை மிகவும் சொற்ப அளவிலேயே பிடித்துள்ளனர். தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த பாபு ஜெகஜீவன் ராம் துணை பிரதமராக பதவி வகித்துள்ளார். இவரை தவிர தாமோதரம் சஞ்சீவையா, ராம் சுந்தர் தாஸ், போலா பாஸ்வான் சாஸ்திரி, ஜெகநாத் பகாடியா, மாயாவதி, சரண்ஜித் சிங் சன்னி ஆகியோர் பல்வேறு மாநில முதலமைச்சர்களாக பதவி வகித்தவர்கள்.